பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாளை கர்த்தர் உங்களுக்கு இனிதாக்கி மகிழ்ச்சியாக்கி தருவாராக. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்க போகிறோம். யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஐ ஹவ் மேட் கவனன்ட் வித் மை ஐஸ். என கண்பானவர்களே, யோபு ஒரு பெரிய பரிசுத்தவானாக இருந்திருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது நமக்கு தெரியும். யோபு மிகப்பெரிய செல்வந்தன் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய புஸ்தகத்தை வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தால் அவ்வளோ பெரிய செல்வத்தை அனுபவிப்பதற்கு அவரிடத்தில் நிறைய பரிசுத்தம் இருந்திருக்கிறது. அதிலே பாருங்க, கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அனுபவம் பாருங்க. கண்ணை பார்த்து சொல்லி இருக்கிறார், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் கண்ணே, இன்று முதல் நீ எனக்கு பிடிக்காத அல்லது நான் பரிசுத்த குறைச்சல் அடைகிற அல்லது என் சிந்தையை கெடுக்கிற காரியங்களை பார்க்கக்கூடாது என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் பாருங்க. இந்த உடன்படிக்கை அவர் கடைசி வரை காப்பாற்றியும் இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். உடன்படிக்கை என்பது மீறாத ஒரு காரியம். திருமணத்தின் போது ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அதை ஒருபோதும் மீற முடியாது, எளிதில் மீற முடியாது. அப்போ உடன்படிக்கை என்பது செய்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போ யோபு கண்களோடு ஒரு உடன்படிக்கை. கண்கள் சரீரத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒருவனுடைய கண் இருள் அடைந்தால் வாழ்க்கை முழுசு இருள் அடைஞ்சிடும். அப்போ அந்த கண்களை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கண்கள் தான் நாம் பாவத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நமக்கு முக்கிய வழிவகுக்கிறதா இருக்கிறது. முதல்ல நம்முடைய கண்களில் தென்படுகிறது அந்த காட்சி தான். எனவே நம்முடைய சிந்தனையை அதற்கப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், பாவத்துக்கு நேராக வழி நடத்துகிறோம். எனவே கண்களை காத்து கொள்ள வேண்டும். ஒரு தவறு இது தேவையில்லாதது என்று நமக்கு தெரியும் பொழுது உடனே அதை அப்புறப்படுத்துகிறவர்களாக, நம்ம அந்த பார்வையை அங்கிருந்து திருப்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களை தூய்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கண்கள் பரிசுத்தம் இல்லாததை பார்ப்பதற்கு நம்முடைய கையிலேயே செல்போன்லேயே ஏராளமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவைகள் வரும் பொழுது நாம் அப்புறப்படுத்தி விட்டு நம்முடைய கண்களை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ள வேண்டும். கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். என் கண்களோடு நான் ஏற்கனவே தீர்மானம் செய்திருக்கிறேன். இது கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள், இது வேதத்தை வாசிக்க வேண்டிய கண்கள். அப்போ பாருங்க, ஒரு இடத்துல பைபிள் வசனம் இருக்குது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை பார்க்கணும். நான் ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது தேவனை பார்க்கணும்னா இந்த கண்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவைகளாக இருக்கணும். கண்ணில் பலவீனம் இருக்கலாம், கண்ணாடி போட்டிருக்கலாம், பவர் மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கண்கள் தூய்மையான கண்களாக இருக்க வேண்டும். யோபு அவ்வாறு தன்னை காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வாழ்க்கை முழுசும் ஒரு கன்னிகையை நான் பார்க்கவே மாட்டேன், எனக்கு மனைவி இருக்கிறா அப்படின்னு கண்களில் ஒரு பரிசுத்தம், ஒரு உடன்படிக்கை எடுத்தவராக இருந்திருக்கிறார். பாருங்க, வேதத்தில் எந்த ஒரு நபரை குறித்து நம்ம இப்படி பார்க்க முடியாது. ஆனால் யோபு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவனாக இருந்திருக்கிறார். எனவே நாமும் நம்முடைய கண்களை காத்துக்கொள்வோம். நமக்கு முன்பாக வருகிற எத்தனையோ ஆபாசமான சூழ்நிலைமைகள் அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி, இது எனக்கு தேவையில்லாத பார்வை, ஒரு பொருளை இச்சையோடு பார்க்கக்கூடாது என்று வாசிக்கிறோம். மற்றவர்களுக்குரிய பொருளை, இந்த பொருள் நல்லா இருக்கே, இந்த வாட்ச் நல்லா இருக்கே, இதை போல நாமும் அது கூட பாவம். ஏனென்றால் அது கூட இச்சையை பிறப்பிக்கிறது. அப்போது நம்முடைய கண்கள் பரிசுத்தப்பட வேண்டும். அது கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள், அவருடைய காட்சிகளை, தரிசனத்தை பார்க்க வேண்டிய கண்கள். கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்களோடு நல்ல உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை தூய்மையாக்குங்கள். வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாயும் பிரகாசமாயும் இருக்கும். ஜெபிப்போம். இப்போ நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. தேவன் எங்களுக்கு பார்க்கக்கூடிய நல்ல கண்களை தந்திருக்கிறீர். அநேகர் கண்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த கண்களிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த, பரிசுத்தமானவைகளை பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு நாங்கள் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு அதை கடைசி வரை காப்பாற்ற யோபுவை போல எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.